Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை சுந்தராபுரம் பகுதியில் குடியிருப்பு வாசிகளால் கட்டப்பட்ட விநாயகர் கோவிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், களவு விவரம் என்னவாக இருக்கிறது? விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கோவை சுந்தராபுரம் பகுதியில் விஎஸ்என் கார்டன் என்ற ஒரு குடியிருப்பு அமைந்திருக்கிறது. இந்த குடியிருப்புக்குள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக அவர்கள் ஒன்றிணைந்து விநாயகர் கோவில் ஒன்றை அந்த குடியிருப்புக்குள் எழுப்பி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குடியிருப்பின் விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள சுவற்றிற்கு அருகாமையில் வேறொரு இடம் அமைந்துள்ளது. அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக திமுக கவுன்சிலரும் நிர்வாகியுமான திராவிட பாபு என்பவர் முயன்றுள்ளார். இதற்கு கோவில் இடையூறாக இருப்பதால் அதனை நாங்கள் இடிக்கப் போகிறோம் என 2 மாதத்திற்கு முன்பாகவே அப்பகுதி மக்களிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். அப்போது ஒருமுறை மாநகராட்சி நிர்வாகத்தின் தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இந்த கோவிலை இடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது இந்து முன்னணி நிர்வாகத்தினர் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த சமயம் விநாயகர் கோவிலை இடிப்பதற்கான பணிகளை கைவிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் சென்றுவிட்டனர். இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு கோவிலை இடிக்கக்கூடாது என குடியிருப்பு வாசிகள் முறையிட்டிருந்தனர். அப்போது நீதிமன்றம் இரு தரப்பினரும் பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான நோட்டீஸை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியுள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இதுவரை நடைபெறவில்லை. பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பாகவே இன்று காலை 6 மணி அளவில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குடியிருப்புக்குள் புகுந்து மாநகராட்சி அதிகாரிகளும் உள்ளே நுழைந்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் போன்ற சிசிடிவி கேமராக்கள் போன்றவற்றை வேறு திசைக்கு திருப்பியும் சில இடங்களில் சிசிடிவி கேமராவை கலட்டியும் அங்குள்ள பொதுமக்களை அருகில் வரவிடாமலும் போலீஸை கொண்டு அடக்குமுறையை மேற்கொண்டு அந்த கோவிலை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேற்கொண்டு இந்த கோவிலை இடிக்கும் பணியை தடுப்பதற்காக அங்கு சென்ற இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைதும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் இருப்பதால் இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் அந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். தொடர்ந்து தாங்கள் இவ்வளவு தூரம் முறையிட்டும் கோவிலை இடிப்பதற்கான அவசியம் என்ன கூறி பொதுமக்களும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.